لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو، وإن يمسسك بخير فهو على كل شيء قدير. وقال نبينا عليه الصلاة والسلام: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. அவனுடைய வற்றாத கிருபை பெருமானா நபியினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஹத்தாபுகள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸை வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும், நபியினாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பும் ஷஃபாஅத்தும் நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் சில நாட்களில் இந்த வருடம் என்பது முடிந்துவிடக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சமுதாயம் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காக வேண்டிய சில விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பொதுவாக வருடம் முடிவு என்றாலே அதை விமரிசையாக கொண்டாடுவது என்பது பரவலான பொதுஜன மக்களிடத்தில் காணப்படுகிற விஷயம். ஆனால் அது கொண்டாடப்படுகிற விஷயமா என்று நாம் அறிவு நோக்கி சிந்தித்து பார்த்தால் உண்மையில் அது கவலைப்படுகிற விஷயம். ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வருடம் குறைந்து விட்டது. ஒரு மனிதன் 80 வருட காலம் வாழுவார் என்றால், அவர் இப்பொழுது 40 வயது எட்டுகிறார் என்றால், அவருடைய வாழ்க்கையில் 40ஐ கடந்து விட்டார், மீதி 40 தான் இருக்கிறது என்பதாக தான் அர்த்தம். ஒருவருக்கு யதார்த்தத்திற்கு உதாரணத்திற்கு நாம் புரிந்து கொள்வோமையானால், ஒருவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இன்ன ஊரை அடைந்தால் உங்களுடைய ரூஹ் எடுக்கப்பட்டுவிடும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டவுடன் அந்த ஊரை நெருங்க நெருங்க நமக்கு எப்படி கவலை ஏற்படும்? அல்லது இத்தனை மணி நேரம், இன்னும் 5 மணி நேரத்தில் அவங்க ரூஹு போயிடும், அசர் தொழுகப்போ அவங்க 5 மணிக்கு அவங்க ரூஹு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அடுத்து 3 மணி 4 மணி அடைகிறப்ப கொண்டாடுவோமா? இல்லை. ஏன்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் மௌத்தாக போகிறோம். அப்போ அது போன்ற சிந்தனைகள் தான் இந்த புதிய வருடம் பிறக்கிற பொழுது வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மௌத்தை நோக்கி நாம் பயணம் சென்று கொண்டிருக்கிறோமே, கவலை கொள்ள வேண்டும். என்ன கவலை? சென்றுவிட்ட காலங்களை எப்படி நாம் கடந்திருக்கிறோம்? அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான முறையில் நாம் கடந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து வருகாலங்களில் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற ஆசை வேண்டும். அதற்கு மாறாக புது வருடம் என்பது என்னவோ மனிதனை புனிதனாக மாற்றுவது போல, சிலர்லாம் அன்னைக்கு சுபுஹ் தொழுகைக்கு போன வருஷம் ஒருத்தர் புதுசாக வராரு. என்னாச்சு அப்படின்னா, புத்தாண்டு அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுலாம் வந்திருக்கேங்கிறார். அப்போ அதுக்கு என்னன்னா, புத்தாண்டு அன்னைக்கு ஒரு செயல் நடந்துச்சுன்னா அது காலம் ஃபுல்லாக நடக்கும்னு இவர் நினச்சிக்கிறது. புத்தாண்டு அன்னைக்கு யாரையுமே திட்டுறதில்லை, புது வருஷத்தன்னைக்கு யாரையுமே திட்டுறது கிடையாது. ஏன்னா அவரு கோவிச்சிக்குவார், திட்டு வாங்குறவர். ஏன்னா இன்றைக்கி திட்டிட்டியா, வருஷம் ஃபுல்லாக திட்டு தான். இன்றைக்கி லாபம் வந்துச்சுன்னா வருஷம் ஃபுல்லாக லாபம் தான். அன்னைக்கு காலையில் சில பேர் இனிப்பு சாப்பிட்றாங்களா? எதுக்குன்னா வாழ்க்கை அந்த வருஷம் ஃபுல்லாக இனிப்பாக அமையணுன்ட்டு.
இப்படி சில சடங்குகளை வைத்திருப்பதை பார்க்கிறோம். நாம் இதை மதம் ரீதியாக பார்க்கிற பொழுது அது தனிப்பட்ட விருப்பம், அதை நாம் ஒன்றும் சொல்லலை. அது அசல்ல கிறிஸ்துவர்களுக்கான அது பண்டிகை, அது அவர்களுடைய போக்கில் என்னமோ செய்து கொள்ளட்டும். ஆனால் இஸ்லாமியர்களுக்கும் புத்தாண்டுக்கு என்ன சம்பந்தம்? இஸ்லாமியர்களுக்கு புத்தாண்டுக்கு என்ன சம்மதம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நம்ம ஆளுங்க அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு பைக் ஓட்டிட்டு சிலர் தண்ணி அடிச்சுட்டு தெருவில் 2025 போடுறது, இதெல்லாம் கிறுக்குத்தனத்தினுடைய உச்சத்தினை என்பதாக பார்க்கிறோம். மதம் சார்ந்து அவர்கள் எப்படியே செய்து கொள்ளட்டும், நமக்கும் அதுக்கு என்ன சம்மதம் நாம் கேட்கிறோம். அப்போ அதை எப்படி நாம் அதை கையாள வேண்டும்? காலங்கள் நகருகிற பொழுது இதை நாம் கொண்டாட தேவையில்லை, மாறாக கவலைப்பட வேண்டும். அல்லாஹ் அதை தான் நமக்கு உணர்த்துவதற்காக சொல்லுகிறான், வல்ல அசுர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ் சத்தியத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை காலம். சாதாரண ஒரு மனிதர்களை சத்தியம் செய்வதாக இருந்தால் சாதாரண வஸ்துவின் மீது சத்தியம் செய்ய முடியாது. அல்லாஹ் மீது சத்தியம் செய்வோம், இது போன்ற விஷயங்கள் சத்தியம் அவ்வளோ சீக்கிரம் செய்யவும் கூடாது. அது ஒன்று இருக்குது. இன்னைக்கு சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் சத்தியம், குரான் எடுத்துகிட்டு வந்து சத்தியம் பண்ணுறது, இப்படிலாம் வந்து சாதாரணமாக செய்யக்கூடாது. அப்படியே செஞ்சுட்டீங்க, அல்லாமல் சத்தியம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது முறையாக நிறைவேற்றணும். அல்லது சத்தியத்தை முறிச்சிட்டோன்னா அதுக்கு என்ன கஃபாரா இருக்குது அதெல்லாம் செய்யணும். சிலர் ஒன்றை நான் பேசவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறான், அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறேன் அதனால் பேசலை, அது கிடையாது. அந்த சத்தியத்தை முறிச்சிட்டு என்ன கஃபாராவோ அது கொடுக்கணும். அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் காலத்தை எடுத்துக் கொள்கிறான். அந்த காலம் எப்படிப்பட்ட சிறந்ததாக இருக்கும்? அப்போ இந்த விஷயத்தை யோசித்தால போதும். ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாரு, இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை ஒரு ஐஸ் வியாபாரியிடமிருந்து நான் புரிந்து கொண்டேன். வல் அஸ்ர், காலத்தை ஏன் அல்லாஹ் மிகைப்படுத்தி கூற வேண்டும் என்கிற விளக்கம் என்னவென்றால், அவங்க காலத்தில் ஒரு ஐஸ் வியாபாரி என்ன செஞ்சார் அப்படின்னா, மூலதனம் வீணாகி கொண்டிருக்கிற, மூலதனம் உருகி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னார். இல்லை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐஸ் வியாபாரி ஐஸ் வச்சிருக்கிறார், அது வித்தா அல்ஹம்துலில்லாஹ், விக்கல அப்படின்னா கரைஞ்சு போயிடும். அப்பதான் ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புரிஞ்சு கொண்டாங்களாமா, இதுதான் காலத்திற்கு உதாரணம். இப்படிதான் இருக்கணும். நம்ம எது நடந்தாலும் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப இந்த ஐஸ் உருகிறத பார்த்துட்டு ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இதுதான் காலத்திற்கு உதாரணம். காலத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாவிட்டாலும் அது சென்று கொண்டே தான் இருக்கும், கரைந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஐஸை நீங்கள் வெளியில் எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் கரைதான் செய்யும். சாப்பிட்டாதான் கரையும், சாப்பிடலாம் கரையாதுன்னு கரையும். அதே மாதிரி தான் காலங்கள் நீங்கள் எதை செய்தாலும் சரி, நல்லதை செய்தாலும் இபாதத் செய்தாலும் சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் வேலைக்கு சாட்ட வேலை செய்யாவிட்டாலும் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் காலம் என்பது அது கரைந்து கொண்டேதான் செல்லும். இதை வச்சுதான் இந்த ஆயத்தை அல்லாஹ் வல் அஸ்ர், காலத்தை ஏன் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறான் என்பது எனக்கு புரிய வந்தது என்று ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ காலம் என்பது தினம் நம்மகிட்ட பேசுதுன்னாங்க. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடுத்தடுத்து சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறது. ஓ இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, நான் இன்றைய நாள் ஆனால் யௌமுன் ஜதீத், நான் புதிய நாள், நான் இன்றைக்கு புத்தும் புதிய நாள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்மிடத்தில் பேசுகிறது, இன்றைக்கு நான் புத்தும் புதிய நாள். என்னை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பது உன் கையில் இருக்கிறது. நீ என்னை பயன்படுத்தினால், அதாவது இன்றைய நாளை நீ சரியான முறையில் பயன்படுத்தினால் அதற்கான பயனை நீ காணுவாய். இல்லை நாளைக்கு செய்யலாம் என்று ஒரு வேலையை தள்ளி போட்டால் நான் போயிட்டு தான் இருப்பேனே தவிர உனக்காக நான் ஒன்றும் நிற்க மாட்டேன். இந்த உலகத்திலேயே யாராலும் வாங்க முடியாத ஒன்று இருக்கிறது அப்படின்னா அது டைம் தான். இப்போ டைம் 1 மணி 9 நிமிஷம் அப்படின்னா 1 மணி 8 நிமிஷத்தை யாராச்சும் வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? டைம் வாட்ச் வேணா குறைச்சி வச்சுக்கலாம், ஆனால் அந்த நேரம் திரும்ப வருவா முடியாது, யாருக்காக இருக்காது. அப்போ நேரம் மட்டும்தான் அது அதுவாக கடந்துக்கிட்டு இருக்குது. நேரத்தை மட்டும்தான், யாருக்காண்டு எதையும் பார்க்கறது இல்லை. ஆஹா இன்னும் அவர் வரல அப்படின்லாம் கிடையாது, அது பாட்டு ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ காலம் மட்டும்தான் யாருக்காகவும் காத்திருப்பது கிடையாது, அது நேரத்தில் ஓடிக்கொண்டே தான் இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது.
அப்போ நேரம் என்பது தினம் தினம் நம்மகிட்ட ஒவ்வொரு நாளும் பேசுது. நீ என்னை பயன்படுத்திக்க, நான் இன்னைக்கு நாள் சும்மா தான் இருக்கிறேன், என்னை நீ எப்படி பயன்படுத்திக்க, நான் ஒன்றும் டயர்டாக மாட்டேன், பயன்படுத்த நீ தான் டயர்டாகுவேன். அப்போ என்னை எப்படியாவது இன்றைய நாள் ஒன்று இம்மை ரீதியாக பயன்படுத்தி, ஒன்று உலகத்துடைய ஆதாயத்துக்காண்டி பயன்படுத்தி, இல்லையா மறுமைக்காண்டி பயன்படுத்தி, எதையுமே பயன்படுத்தாமல் இருக்காத. உமரது இல்லை அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் ஒரு நேரத்தில் உலக காரியத்தையும் செய்யவில்லை, மறுமையினுடைய காரியத்தை செய்யல அப்படின்னா அவன் நேரத்தை வீணாக்குகிறான் என்றால் அவனை நான் வெறுக்கிறேன் என்றாலும் உமரது எல்லாம். ஒன்று எதையாவது செய்யுங்க, சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது அல்லமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இலாஅத்துல் வக்தி அஷத்து மினல் கத்ல். இலாஅத்துல் வக்தி, நேரத்தை வீணடிப்பது என்பது மரணத்தை விட கொடியதுன்னாங்க. நேரத்தை வீணடிப்பது மரணத்தை விட கொடியது. ஒன்று எதையாச்சும் உலக சார்ந்து ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கான வேலை செய்ய, இல்லையா மறுமைக்கான ஆகரத்துக்கான வேலை செய்ய, சும்மா இருக்காது. ஆனால் ஆளுங்க எப்படின்னா சும்மாவே இருக்கிறது, நேரம் இல்லைன்னு சொல்கிறது, ஆனால் என்ன செஞ்சுட்டு இருப்பான்னா ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பான். நைட்டு கிட்டத்தட்ட 1 மணி 1:30 வரைக்கும் ஃபோன் மட்டும் தான் நோண்டிகிட்டு இருப்பான். சுபு தொழுகைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அவர் 1 மணிக்கு 1:30 மணி வரை என்ன விடிய விடிய 4:30 மணி வரைக்கும் நின்று தொழுதாலும் சரிதான். சுபுகு தொழுகிறேன்னா அது என்ன ஃபாயிதா? சில இடத்துல இப்படி ஒரு நடைமுறை இருக்குது. என்னன்னா விடி மௌலுது, மௌலுதை குறைச்சொல்ல விடிய விடிய மௌலுது வருது, ஃபஜ்ருக்கு வராமல் தூங்கிடுறது. இது யாரை கேவலப்படுத்துறீங்க நீங்கள்? ரசூல்லா அப்படியே கற்றுக் கொடுத்தாங்க. மௌலுதை குறைச்சல், அதுக்காக நீ மாற்றி வழங்கிட போறீங்க. நான் விடிய விடிய அமல் செஞ்சு போட்டு சுபுகு என்னவோ அது தெரியல. மேராஜ் இரவு, பராத் இரவு, 27 இதெல்லாம் அப்படி தான். 27க்கு விடிய விடிய முடிச்சு வழங்குறது, சுபு துளி காலக்கான சாப்பிட்டு போட்டு தூங்கிறது, முடிஞ்சிருச்சு. இது அல்லாஹ் விரும்புகிறானா? இல்லை. அப்போ அதை எப்பப்போ என்னென்ன செய்யணுமோ அதை தான் அப்பப்போ செய்யணும். எந்த நேரத்தையும் சில ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ரமலானில் முழுக்க நைட்டு தராவி முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு உரத்தில் என்ன ஒன்று கூடிடுறது, விடிய விடிய ஏதாவது வேலை செய்கிறேன் விளையாடுறன்ற பேரில் செஞ்சுட்டு காலை சுபு துளை காலை இருக்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் இது விரும்புறதில்லை. எந்த நேரத்தை எதை செய்யணுமோ அதை சரியான முறையில் செய்யணும். தாபியக்களில் ஒரு அறிஞர் இருந்தார், ஆமிர் இப்னு கைஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர்கிட்ட ஒருத்தவர் வந்து கேட்குறார், நான் உங்கள்கிட்ட பேசலாம், வாங்க கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறார். தானு கல்வி புக்க வாங்க பேசலாம் அப்படிங்கிறார். அப்போ அவரு சொன்னார், நீ சூரியனை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைக்கிறியா அப்படின்னாரு. நிப்பாட்டி வைக்க முடியுமான்னு அதுக்கு அர்த்தம். அது எப்படி முடியும்? அப்போ நேரம் கடந்துக்கிட்டே இருக்குப்பா, உன்கிட்ட பேசுறது ஏதாச்சும் விஷயம் இருந்தால் பேசலாம், சும்மா பேசுன அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் பேசுகிறேன், உன்கிட்ட பேசுகிற நேரம் வரைக்கும் சூரியன்னா நிற்கவா போகுது? அது பாட்டுக்கு நேரத்தை கடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அதனால் நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 அருட்கொடைகள் இருக்கிறது. மனிதர்களில் அதிகமான நபர்கள் அதனுடைய மதிப்பே தெரியாமல் இழப்புக்கு உள்ளாகி விடுகிறார்கள். அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு. ஆரோக்கியமாக இருக்கிறப்ப எதையுமே செய்கிறது கிடையாது. ஆரோக்கியத்தின் மதிப்பு எப்போ தெரியும்? உடல்நிலை சரியினால தான் தெரியும். ஒரு கண்ணுடைய மதிப்பு என்ன தெரியுமா? அது எப்போ தெரியுமா? அது பார்வையை குறையும் பொழுது தான் தெரியும். அப்போ ஆரோக்கியம் இருக்கிறப்ப நம்ம இந்த உலகத்துக்கு என்ன சம்பாதிக்க முடியுமோ, ஆகிரத்துக்கு என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை செய்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டால் இபாதத் செய்வது கஷ்டம், ஏன் ருக்கு சுஜூத் செய்வது கூட கஷ்டம். இந்த உலகத்தில் சம்பாதிப்பதும் கஷ்டம். ஆரோக்கியத்தின் மதிப்பு தெரியல. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியத்தின் மதிப்பு உங்களுக்கு தெரியல, அதனால தான் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்கன்னாங்க. அவ்வளோ ஃபராக ஓய்வு நேரம் என்பது அது சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஓய்வு நேரத்தில் என்ன செய்கிறோம்? ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். லீவுன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவு என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் இபாதத்தை அதிகமாக செய்யணும். நம்மளால் ஞாயிற்றுக்கிழமை தொழுகைக்கு ஆளையே காணாம். என்ன நினச்சிக்கிட்டான்னா ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு மாதிரி தொழுகை லீவு, பள்ளிவாசல் லீவு நினச்சிட்டான் போல. ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படின்னா அந்த ஓய்வு நேரத்தை அதிகமான முறையில் இபாதத்துக்கு பயன்படுத்த வேண்டும். அப்போ நம்ம இப்படி தான் இந்த சமுதாயம் ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறார்கள். அப்போ ஒரு விஷயத்தை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செய்யணும். இஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உதாரணமாக 1 மணிக்கு பாங்கன்னா 1 மணிக்கு டான்னு சொல்லி ஆகும். 1:15க்கு இக்காமத்து அப்படின்னா 1:15க்கு இக்காமத்து சொல்லிடுவோம். அது யாருக்கான வெயிட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதுதான் பர்ஃபெக்ட்.
இஸ்லாம் அந்த நேரத்தில் அதை செய்யணும், நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படிங்குது. தொழுகை இருக்கட்டுமே, அந்த நேரத்தில் தொழுகை தான் சிறந்த இபாதத்துன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றப்ப இபாதத் மிக சிறந்த இபாதத் தெரியுமா? அந்த நேர தொழுகையில் அது தொழுகிறது. நோம்பு இருக்குது, ரமலானில் ஒரு நோம்பை விட்டு விட்டால் என்ன காலம் முழுக்க நீங்கள் அதை வைத்தாலும் அந்த நன்மை அடைய முடியாதுன்னாங்க. ரமலானில் ஒரு நோம்பு விட்டுட்டு அந்த ஒரு நோம்புக்கு பகரமாக காலம் முழுதும் வைச்சாலும் அடைய முடியாது. ஏன் காரணம் என்ன? அந்த பர்ஃபெக்ட் வரணும். அது எப்போ செய்யணுமோ அதை அப்போ செஞ்சு தான் ஆகணும், எப்போ என்ன செய்யணுமோ அதை அப்போ செஞ்சு தான் ஆகணும். மனிதன் 5 நாள் தொழுகை என்ன கற்றுக் கொடுக்கிறது? டைம் மேனேஜ்மெண்ட். அந்த நேரம் ஆகிட்டு அதை செய், சுபூரி நேரம் வந்தால் அதை செய். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். இங்கே கற்றுக்கிட்ட ஒரு மனிதன், தொழுகையாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கணும். ஒரு வேலைக்கு போகிறான் அப்படின்னா 9 மணிக்கு கடனை முன்னாடியே இப்போ இருந்து பழகணும். அப்போ எங்கே எப்படி டைம் கீப்பப் பண்ணுமோ அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவன் 9 மணி ஸ்கூல்னா அதுக்கு முன்னாடி இருந்து பழகும். எப்போ தெரியுமா வரும்? 5 நேரம் சரியாக தொழுகிறவங்களுக்கு அந்த நேரம் அந்த மேலாண்மை சரியாக வந்துடும். ஏன்னா அந்த டைமுக்கு தொழுது பழகிட்டார், அந்த டைமுக்கு அவர் இக்காமத் சொல்லி தொழுது பழகிட்டார் அப்படின்னா அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் தானாக அவருக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கை எல்லா இடத்துலையும் இருப்பார். இவர் நிக்காகவும் சரியாக நடத்துவார். 11 மணிக்கு நிக்கான்னு போட்டால் 11 மணிக்கு நடத்த பார்ப்பார். பேருக்கு சொல்லி போட்டு அதில் ஒரு 11 மணி வாக்கில் இன்னைக்கு பத்திரிக்கைலாம் 10 to 11. அது எப்படி? அது என்ன 1 மணி நேரமாக நிக்கா நடக்க போகுது? இல்லையே, ஒரு 5 நிமிஷம் அவர் என்ன குத்துபா ஈஜாபு கபூலு துவா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிக்கான 10 to 11 முபாரக்கான் நன்னேலை. அந்த முபாரக்குன்னு அந்த இடத்துல யார் சொல்லி கொடுத்தா? பரக்கத்தான பொழுது 10 to 11 யார் சொல்லி கொடுத்தா? இஸ்லாத்தில் அப்படி ஒன்றும் அவனுக்கு கிடையாது. பரக்கத்தான பொழுது தான் சுபூடைய நேரம் தான். அது அந்த பொழுது அவங்க எடுத்துக்கிட்ட காரணத்தினால நல்லா இருக்கிற மாட்டு மத சகோதரர்கள்லாம் சுபூடைய நேரத்தில் நிற்கா முடிச்சிடுறாங்க. நம்ம அப்படி இல்லை, 10 to 11 போட்டு அதையும் தாண்டி 12 லுஹரு வாங்க சொல்லும் போது தான் வந்து நிற்கிறார். நாங்கள் வந்துட்டோன்ட்டு இப்படிலாம். இதெல்லாம் எப்படின்னா தொழுகை இல்லாதவங்க. தொழுகை சரியாக இருந்துச்சு அப்படின்னா நிற்காங்களும் சரியாக இருப்பார். எப்பா 11 மணி போட்டோம்ப்பா, 11 மணிக்கு பத்திரிக்கை எப்படி அடிக்கணும்? சரியாக 11 மணிக்கு நடைபெறும். அது 1 மணியாக இருந்தாலும் அந்த டைம் போட்டுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து சரியான முறை. மௌத்தும் அப்படி தானே, அந்த நேரம் வந்துச்சுன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு. ஒரு செகண்ட் முந்தவும் செய்யாது, ஒரு செகண்ட் பிந்தவும் செய்யாது. அப்போ இது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒரு தருணம். மறு உலகத்திற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த வாழ்க்கை. சொர்க்கவாசிகள் கூட கவலைப்படுவாங்களாம். ஆனால் சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறப்ப என்ன சொல்கிறான்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதஹப அன்னல் ஹஸன். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்கிற வார்த்தை எங்களை விட்டும் கவலையை போக்கி அல்லாவுக்கு எல்லா புகழும். அப்போ இனிமேல் எந்த கவலை இல்லை அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே ஒரே ஒரு கவலைப்படுவாங்க. என்ன தெரியுமா? லைஸ யதஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னத்தி அலா ஷைஇன் இல்லா அலா சாஅத்தின் மர்ரத் பிஹிம் லம் யذ்குருல்லாஹ அஸ்ஸ வஜல். இந்த உலகத்தில் ஒரு திக்ரு செய்யாமல் விட்டுவிட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தவிர வேறு எந்த கவலையும் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க கவலைப்படுவாங்க, ஆஹா இத்தனாம் தேதி நாம் சும்மா தானே இருந்தோம், திக்ரு செஞ்சுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் இபாதத் செஞ்சுருக்கலாமே, அந்த நேரத்தை வீணாக்கிட்டோமே, அதையும் நாம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் சொர்க்கத்தில் நம்முடைய தர்ஜா அல்லாஹ் உயர்த்திருப்பானே. ஏன்னா சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அமலுக்கு தகுந்த தர்ஜாவை அல்லாஹ் கொடுக்குறான். உங்கள் அமலுக்கு என்ன தரஜாவோ அதை கொடுக்குறான். அப்போ அவங்க கவலைப்படுவாங்க, நமக்கு மேலே எத்தனை தரஜா இருக்குது, அன்னைக்கு சும்மா தானே உட்காந்துருந்தோம், அன்னைக்கு அல்லாஹ் திக்ரு செஞ்சுருக்கலாமே, அன்னைக்கு இபாதத் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு கவலைப்படுவாங்களாம். அப்போ கடந்து விட்ட பிறகு இந்த கவலையும் முடியாது. மௌத்துடைய நேரத்தில் ஒரு மனிதன் கவலைப்படுவான், எல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு தாய், எல்லாம் மறுபடி போய் சரியாக வாழ்ந்துட்டு வந்துடுறேன்ப்பா, நம்மளை படிச்சு அவளுக்கு தெரியாதா, அதெல்லாம் முடியாதுன்றுவான். அதே மாதிரி தான தர்மங்கள் எப்போ செய்யணுமோ உடனே செஞ்சிடும், அதை எப்போ நாடுறமோ அதை உடனே செஞ்சிடும். அது இல்லை என்றால் அது அல்லாஹ் விட மாட்டான். மௌத்து நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி சொல்லுவான்? வன்ஃபிகு மிமா, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வன்ஃபிகு மிமா ரஸக்னாக்கும் மின் கப்லி அய்யத்திய அஹதக்குல் மௌத். உங்களுக்கு நாம் வழங்கிய ரிசுக்கிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து மௌத்து வருவதற்கு முன்பாகவே தான தர்மம் செஞ்சு கொள்ளுங்கள், தான தர்மம் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஃபயகூல ரப்பி லவ்லா அஹர்தி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வகும் மினஸ் சாலிஹீன். யல்லா எனக்கு கொஞ்சம் நேரத்தை கொடு, நான் மறுபடி போய் சரியாக நடந்துக்கிட்டு வந்துடுறேன், சதக்கா கொடுக்குறேன், நல்லா சரியாக தொழுகிறேன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் டைம் கொடுங்குறான், அது கிடையாதுங்கிறான்ல.
அப்படி முடியாது. நான் நல்லவனா மாறிடுறேங்கிறான். எப்போ? இன்னொரு வாய்ப்பு கொடு, நான் நல்லவனா மாறிடுறேன். மனுஷனுக்கு உள்ளதானுங்க. ஏதாவது ஒரு தப்பு மாற்றுறப்ப என்ன செய்வான்? இனிமேல் சரியாக நடந்துக்கிறேன்னு சொல்லதான். சரி நடந்துக்குவானா? இல்லையே. ஒரு மனுஷன் பார்த்து தீவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் ஒரு அடியை கொடுக்குறான், ஏதோ ஒரு சோதனை கொடுக்குறான். அல்லாஹ்ட்ட என்ன சொல்கிறான்? எல்லாம் நான் தெரியாமல் இப்போ தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் சரியாக நடந்துக்கிறேன், தனியாக துவா செய்கிறான். அல்லாஹ் சரியாக்கிட்டான், திருந்திடுறான். அவன் சிலர் திருந்துகிறார்கள். பல பேர் என்ன செய்கிறாங்க? மறுபடியும் அந்த கஷ்ட நேரத்தை தொழுவிக்கு வர்றது, அந்த ஒரு கஷ்ட நேரத்தில் தான் இபாதத் செய்யுது. அவனுக்கு கஷ்டம் நீங்கிருச்சுன்னா அவனுக்கு அல்லாஹ் தான் கொடுத்தான் அப்படிங்கிறதே மறந்து திருப்பி சுற்றி திரிகிறான். அப்போ இந்த உலகம் என்பது ஒரு முக்கியமான தருணம். இதில் நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு செகண்டையும் பார்த்து பார்த்து பயன்படுத்தும். சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பஸ்ராவுக்கு போகிறாங்க. ஹம்மாத் இப்னு சலமா அவங்களை சந்திக்கிறப்ப சொல்கிறாங்க, அபுல் உஷாரா அப்படின்ற ஒரு நபர் அறிவித்த அந்த ஹதீஸை எனக்கு ஒரு அறிவிச்சு கொடுங்கன்னாங்க. போயிட்டு என்ன செய்யணும்? சலான் சொல்லணும், முசாஃபா செய்யணும், அப்புறம் தானே பேசணும். எடுத்த உடனே என்ன சொன்னாங்க? அபுல் உஷாரா என்ன ஹதீஸ் அறிவிச்சாங்கன்னா எனக்கு கொடுங்க, டக்குன்னு சொல்லுங்கன்னாங்க. அப்போ அவங்க ஹம்மாத் இப்னு சலமா அவங்க சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸ் அறிவிச்சு கொடுத்துட்டாங்க. அறிவிச்சதுக்கப்புறம் கேட்டாங்க, நீங்கள் யார் என்னன்னு விசாரிச்சோம். நான் இந்த சுஃபியான் தௌரி. அப்படியா? நீங்கள் மிகப்பெரிய ஹதீஸ்கிற வல்லுநராச்சே, நீங்கள் உங்களுக்கு தெரியாதா? உள்ளே வந்தாலே சலான் சொல்லணும், அப்புறம் தானே இதெல்லாம் பேசணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? இல்லை இல்லை, நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்குள்ள உங்களுக்கு மௌத்து வந்துட்டா இந்த இல்மு கிடைக்காம போயிடுமேட்டாங்களா. நான் உங்கள்கிட்ட சலான் சொல்லி அறிமுகமாகி பேசுறதுக்குள்ள இப்போ அன்றைக்கி தான் அப்படி தான் இருக்குது, காலம் அப்படி தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் மௌத்து வந்துருச்சுன்னா இந்த இல்மு கிடைக்காம போயிடும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு செகண்டையும் அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார்கள். ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி பயன்படுத்திடும் கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலையும் நம்முடைய வாழ்க்கையை இபாதத்திலே கழிக்க வேண்டும். செய்தன் அபூஹுரைரா இல்லை அவங்களை பற்றி வருகிற அவர்கள் சிறப்பை பற்றி கூறிய ஒரு ஹதீஸ் ஒன்று அபூ ஹுரைரா இல்லை அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாஹிமன், இன்றைய நாள் யார் இன்றைய நாளில் உங்களில் நோன்பு வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. யார் நோன்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அபூஹுரைரா எல்லாம் நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னாங்க. சரி, இன்றைய நாளில் யாரா ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அபூஹுரைரா எல்லாம் அவங்க நானுன்னு சொல்கிறாங்க. சரி, இன்றைய நாள் யாராவது உங்களில் ஏழைகளுக்கு உணவு கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் அமைதியாக இருந்தப்போ அபூஹுரைரா நான் கொடுத்துருக்கிறேன்னா. இன்றைய நாள் உங்களில் யாராவது நோயாளியை நலன் விசாரித்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாம் அமைதியாக இருக்க. அபூஹுரைரா எல்லாம் மட்டும் நானுன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த எல்லா குணமும் யாரிடத்துல ஒன்று சேருகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்னாங்க. அப்போ அவங்க அபூஹுரைரா எல்லா சஹாபாக்களும் இருந்த அந்த இடத்துல அவங்க தேடி தேடி போயிருக்கிறாங்க. எங்கேயா ஜனாசா இருக்கிறா போய் கலந்துக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்க வீட்டு மூத்துக்கு எனக்கு ஃபோன் போட்டு சொன்னானாக்க அப்படிங்கிறோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன கல்யாணமாக ஃபோன் போட்டு சொல்கிறதுக்கு? ஜனாசான்னு கேள்விப்பட்டால் வாய்ப்பு இருந்தால் கலந்துக்க வேண்டியதான். ஜனாசா தொழுகையில் பார்க்கறது நம்ம சொந்த பந்தமா? அவன் ஜனாசாக்குலாம் நிற்க மாட்டான். ஏன்னா வாழும் பொழுது எனக்கு அவனுக்கு சண்டை அப்படின்னு பார்ப்போம். அபூஹுரைரா எல்லா சஹாபாக்களும் இந்த நேரத்தில் அவங்க அன்னைக்கு நோன்பு வச்சுருந்தாங்க, ஜனாசாவை அட்டன் பண்ணாங்க, நோயாளியை நல விசாரித்திருக்கிறார்கள், அதே போன்று ஏழைகளுக்கு உணவளித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இப்படி பார்த்து பார்த்து நகர்த்தணும். ஒரு செகண்டு கூட வீணாக்கக்கூடாது. ஒவ்வொரு செகண்ட். அதனால் பெரியவங்க சொல்லுவாங்க, திக்ரு அப்படிங்கிறது இருக்குதே அது உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை வீணாக்குதல் அப்படின்ற விஷயத்தை தவிர்த்துரும். வேற எதையும் செய்ய முடியுதோ இல்லையோ திக்ரு செய்யலாம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ், இது போல திக்ருகளை செய்ய முடியும். வாயில சொல்கிறோம், கல்புலையும் சொல்லலாம். பெரியவர்கள் சொல்லி தருவாங்க ஃபாசன் ஃபாதிக்ருன்னு சொல்லுவாங்க, மூச்சிலேயே அல்லாஹ் அல்லான்னு சொல்கிறது. அப்படின்னா நீங்கள் நினைங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி. அது நம்ம உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனால் ஒவ்வொரு செகண்ட்லையும் அல்லாஹ் அல்லாஹ். நம்முடைய எதை எப்படி துடிக்குது? லேப்டாப் துடிக்குது. எப்படி மாறினோம்? ரப்புன்னு மாறிடும். எதையும் ரப்புன்னு தான் துடிக்குது. மருத்துவ உலகம் உங்களுக்கு லேப்டாப் துடிக்குதுன்னு சொல்லுது. நீங்கள் மாற்றிடணும். எதை எப்படி துடிக்குது? ரப்புன்னு துடிக்குதுன்னு மாற்றிடணும். அப்போ திக்ரை கொண்டு உங்கள் உள்ளத்தை அது ஹயான் தாக்குங்க. எந்த நேரத்தையும் வீணாக்கக்கூடாது. இந்த வருடத்தினுடைய முடிவாகியதை தான் எடுத்துக்கணும். இது மாதிரியான பாடங்கள் எடுத்துக்கணும். நான் வருட முடிவுக்கு மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு நாளையும் யோசிக்கணும். நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன், எந்த நேரத்தை வீணாக்கினேன் அப்படின்னு பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை விட்டு தவிர்த்துருங்க. ஃபோனை அத்தியாவசியத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஃபோன் அப்படிங்க கழிவறை மாதிரி, அது எப்போ பயன்படுத்தணும் அப்போ தான் பயன்படுத்தணும். எப்பயுமே கழிவறையில் இருப்போமா? இல்லை, வேலை முடிஞ்சால் வந்துடும்ன்ற மாதிரி தான். ஃபோனுக்கு என்ன வேலை அதை மட்டும் செய்யுங்க. என் ஃபோனுக்கு என்ன வேலை? ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒரு வேலை இருக்கும், அதை மட்டும் செய்யுங்க. சும்மா அதை பார்க்க இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நேரத்தை வீணா. ஏன்னா இன்னைக்கு
மனிதர்களுடைய நேரத்தில் 90% நேரத்தை வீணாக்குவது ஃபோன் மட்டும்தான். ஏன்னா அவர் சும்மா இருக்கிறப்ப அப்படியே ஃபோன் பார்க்குறது. சில பேர் பயாலில் உட்காந்து ஃபோன் பார்க்கறலாம் இருக்குதான்னு இருப்பான். உட்காந்து அப்படியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்கறது, அது பார்க்கறது. இது பயான் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் அந்த ஒரு நோய் வந்துருச்சு. நம்மள அறியாமல் அந்த ஒரு நோய் வந்துருச்சு. சொல்லப்போனால் போதையில் ஈடுபட்டவனுடைய மூளை செல்களையும் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணனுடைய மூளை செல்களையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா போதைங்கிறது என்ன, அவன் அது இல்லாமல் இருக்க முடியாது. ஃபோனும் அப்படி தானே பாய் போச்சு. அது இல்லாமல் அவனால் வெளியே வர முடியலையா, பக்கத்து ஊருக்கு போயிட்டு திருப்பி வராரு, என்னங்க ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டேங்கிறாரு. வேறு ஒன்றுமே இல்லை, வேறு எது மறந்து வச்சாலும் ஒரு கவலை இல்லை. அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி அவங்களை அப்படியே வச்சிருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு அப்போ எதுக்கு சொல்கிறோன்னா, நேரத்தை வீணாக்கக்கூடாது. அதை விட்டு போட்டு நம்ம புத்தாண்டு கொண்டாடுன்ற பேரில் மது அருந்துறது இப்படிலாம் செஞ்சோம் அப்படின்னா நவுதுபில்லா. ஒரே சம்பவத்தை நாம் இறுதியில் நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அல்லாமா ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய அறிஞர். அவருடைய மாணவர் ஒருவர் சக்கராத்தில் இருக்கிறார், வஃபாத் ஆகிற கண்டிஷனில் இருக்கிறார். அந்த நேரத்தில் ஃபுதைல் இப்னு இயால் அவங்க அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து யாசின் ஷரீஃப் ஓதுறாங்க. யாசின் ஓதுறப்ப அவர் சொல்கிறாரு, என்கிட்ட இதை ஓதாதீங்க அப்படிங்கிறார். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாகுது. அப்போ ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மாணவனுக்கு களிமா சொல்லி கொடுக்குறாங்க. களிமா சொல்லுங்கன்னாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னால் களிமா சொல்ல முடியாது, களிமா சொல்ல வாய் வராது, அதை விட்டு நான் நீங்கிட்டேங்கிறார். ஃபுதைல் இப்னு அதே மாதிரி கொஞ்ச நேரம் பச்சுப்பா களிமாவே சொல்ல வஃபாத் ஆகிட்டார். இவங்க ஆசிரியருக்கு ரொம்ப கவலை. ஏன்னா நம்மகிட்ட உள்ள மாணவன்லேயே தரமான மாணவன் அவன், அவருக்கே களிமா வரலையே, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கவலையில் தூங்குறப்ப தான் கனவுல அந்த மாணவர் வர்றார். அந்த மாணவரை நரகத்துக்கு எடுத்து செல்லப்படுது. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா என்கிட்ட உள்ள பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு நீயா இருந்தேன், இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே வெளிப்படையில் பார்க்கறதுக்கு பெரிய ஆஜியார் தோற்றம், ஆனால் மறுமையில் போய் தான் தெரியும் அல்லாஹ் வச்சு செய்கிறது. இங்கே தோற்றத்தை எல்லாம் பார்க்கறது இல்லை, உள்ளத்தை தான் பார்க்குறான். நான் பெரிய இந்த ஜுப்பா போட்டேன், தாடி வச்சுட்டேன்னு என்னை அல்ல சொர்க்கத்துக்கு போட்டுவான்னு நினச்சிட்டு இருக்கேன்னா கிடையாது. என்னை அல்லாஹ் என்ன செய்வான்னு அல்லாஹுக்கு எனக்கு தான் தெரியும். நான் என்ன தப்பு இங்கே முன்னாடி பேசுகிறேன், பின்னாடி என்ன செய்யணும் எனக்கு ரப்புக்கு தான் தெரியும். இது எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கு உள்ளது தான். நீங்கள் வெளிப்படையில் பெரிய நல்ல தோற்றத்தை அல்லாஹ் விரும்புறது இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு அல்லாஹுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, நான் 3 தப்பு செஞ்சேன். ஒன்று, கோல் சொல்கிற வேலையை செஞ்சேன். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிறப்போ ஒரு பேச்சு பேசுவேன், நான் வெளியே போகிறப்போ உங்களை பற்றி ஒரு பேசுவேன். இங்கே எங்கிட்ட கோழி முட்டி வர்றது, இங்கே எங்கிட்ட கோழி முட்டி வர்றது, பா இதுக்கும் ஜாக்கிரதையாக அந்த உன்னை பற்றி இப்படி சொன்னான் அப்படின்னு கோழி முட்டி இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2வது, நான் அதிகமாக பொறாமை கொள்வேன். எப்படின்னா என் நண்பர்கள் மீது கூட நான் பொறாமை கொள்வேன். என் நண்பன் முன்னேறினா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பொறுத்துக்க மாட்டேன். ஆஹா என்னது, ஆனால் வெளிப்படை என்ன செய்ய வாழ்த்து சொல்லுவேன், பரவாயில்லப்பா கார் வாங்கிட்டேன், பரவாயில்ல வீடு கட்டிட்டேன்னு சொல்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ள அம்புட்டு விஷம், இவன் காரை எப்படியாச்சும் ஓச்சு விடணுமே, இவனுக்கு எப்படியாச்சும் எங்கிட்ட முட்டிட்டு ஏதாச்சும் விழுந்தா தேவலாமே, இவன் வியாபாரம் நஷ்டம் அடைஞ்சா தேவலாமே. இப்படி தான் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, அது மாதிரி என் நண்பர்கள் மீது நான் பொறாமை கொண்டேன். 3வது சொன்னாங்க, நான் எனக்கு ஒரு நோய் வந்துச்சு, அந்த நோய்க்கு மருத்துவம் என்ன அப்படின்னா, மருத்துவர் ஒருவர் சொன்னார், வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மது அருந்துங்கள், நோய் சரியாயிடுன்னு சொன்னார். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை குடிச்சு பார்த்தேன், அது என்ன அறியாமல் போதையில் நான் திகழ்த்தி அதை பழக்கமாக்கிக்கிட்டேன். எப்படி முன்னாடி நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு, ஆனால் மது அருந்து கொண்ட நபராக இருக்கிறார். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம், மது அருந்து கொண்ட நபரா. அப்போ இதனால் நான் மது இப்படி தொடர்ந்து அருந்ததுனால தான் எனக்கு வாயில களிமா வரலன்னார். அப்போ நமக்கு சொல்கிறாங்க, மது எவன் தொடர்ந்து அருந்துகிறானோ அவன் மௌத்தாகிற பொழுது களிமா வாயில வராது. அப்போ நம்முடைய இளைஞர்கள் சர்வ சாதாரணமாக போதை பழக்கங்கள், போதை வஸ்துக்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுகிறோம் பாருங்கள். குறிப்பாக இந்த புத்தாண்டு கொண்டாங்க என்பது நமக்கும் அதுக்கு எந்த சம்மதமும் கிடையாது, அது மாட்டு மத கலாச்சாரம். எனவே ஹக்கை நாம் புரிய வேண்டும். வாழுகிற காலகட்டத்தில் எந்த ஒரு நேரத்தையும் வீணாக்காமல் சரியான முறையில் கழிக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தவாறு ஒவ்வொரு நேரத்தை, ஒவ்வொரு செகண்டையும், ஒவ்வொரு மணித்துளையும் நாம் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி பிளான் போட்டு செய்யணும். என்ன செய்யணும் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கும் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாக பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.